2024ல ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னன்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குல்லங்கிற நம்மளை இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க. நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ் யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கள்லாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்த ரசிகர்கள்லாம் 90ஸ்ல வாழ்ந்த காலம். எல்லா படத்துலையும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாத்தையும் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்குமே வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது வந்து 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட். அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்கலாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேங்க. ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார். இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொதப்போது எப்படி தான் என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதோட அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிக்கும். நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க. எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் வந்து சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார். சாம் மேத்யூவை நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மௌனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்கள். அப்படியா, அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு வந்த சிஇஓ மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர். இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு. ஜென்ரலாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அ ஃபில்ம். மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்கள காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறதில்ல? அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது.
ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்கள்ல எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரியிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும். நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும். 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியராக வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா எமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளித்தெரில காட்டுறப்போ, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும். பட் அது எப்போவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் 1000 வருஷமாக பெருசாக மாறல. ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்தில் இருக்கும். அதனால தான் ட்ரெட்ஜ் அண்ட் தைரியமாக இந்த படத்தை தியேட்டரில் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு. நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்டாக எப்படி வேலை செஞ்சான்னு. அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டான் அவன். அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் இந்த மாதிரி நடிகன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னேன். நான் எல்லாம் உன்ன மாதிரி இல்லை மச்சி, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் பண்ணா டைரக்ஷன் தான், கட் பண்ணா பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது. நான் ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கல. திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்குத, சொல்லு மச்சி. என்னமோ பெரிய பில்டப் விட்ட, நீ இப்படி நீ அப்படி. சரி சரி இருக்கட்டும், இப்போ ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்லு, ஒழுங்கா நடிகனா நல்ல பேர் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை, அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையல. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட். ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஃபோனில், டேய் நீ பெரிய நடிகன் ஆயிட்டடா, டேய் பெரிய நடிகன் ஆயிட்டடான்னு நான் அவங்ககிட்ட சொல்ல, அவன் வந்து அதை ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டாப்புல. சொல்லு மச்சி, இன்னும் சொல்லு மச்சி, நான் கேட்குறேன், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு மச்சின்றாப்புல. ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம். அண்ட் அந்த மெய் அழகனை என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும், அவன் கையால் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும். ஏன்னா இன்னும் 6 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா, அந்த படத்துல இருக்கிற வைப், இந்த பசங்க வைப்ன்றாங்கல்ல, அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும். மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம். என் மெய்யழகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவானவன். ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துட்டு போறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் அவனை நான் கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தார், திரும்ப மரியாதையாக வந்துடும், போரும் நட்பு. அவர் எங்களை நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங். அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே, இட் வில் ரியலி மீன் அ லாட் டு அஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்க விழாவிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுற்றினோம், இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம், ஒரே பாயில் படுத்தோம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் நிஜமாவே அது செட்டில் ஒரு கலகலப்பான ஒரு செட்டுனா, நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளோ பிரத்யேகமாக நான் சொல்கிறேன்னா, சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோட ஆடியன்ஸோட நம்பிக்கையோடு அது என் கரியர்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைஞ்சுது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷம் நான் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நம்பிக்கை, அந்த படத்தில் இருக்கிற வேல்யூ, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா, நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டே இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போனால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிற காலத்தில் இந்த படம் எனக்கு கிடச்சிது. இந்த செட்டில் நாங்கள் வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டைரக்டர் சொல்லுவார், எடிட்டர் சொல்லுவார். பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம், இது என்னால் சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்கிற என்னோட கோ ஆக்டர்ஸ் அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும். 4 பசங்க என்னமோ எதுக்கு இவங்க 4 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவங்க படத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்கிறது என்னோட கெரியர்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் காரணம் வந்து மாறன் அண்ணன். அவரோட டைமிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் நீங்கள் ஜேபிபியில் பார்த்துருப்பீங்க. அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பராக அதுலேயும் ஒரு காமெடி கொண்டு வருவார். ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன். அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். பட் எங்கள் மிஸ் யூ படத்தில் ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற ஸ்டைல், அதில் அவர் கொண்டு வந்த சார்ல்ஸுங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப், ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் வந்து படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாமல் ஜனங்களை ஈஸியாக சிரிக்க வச்சு அந்த அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறாரு. ஸோ மரண கூடிய சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்ணுறோம். அவர் பக்கத்துலேயே என் உயிர் நண்பன் கருணாகரன் அவர் வேண்டுத்தார் பாருங்க, காசு பணம். ஸோ அவர் வந்து ஜிகர்தண்டாவில் ஊர்னியாக நடித்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். அப்போவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை, பல லிக்விட்ஸில் ஊறிட்டோம்னு வச்சுக்கோங்க மதுரையில். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட உயிர் நண்பனாக அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. கருணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல், அந்த பியூட்டிஃபுல் பேரிட்டோன் பேசினாங்கன்னா அப்படி இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ஒரு 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 ஃப்ரெண்டுனா இப்படி கூட இருப்பாங்கன்னு ஒரு, அது நல்லதாகவும் எடுத்துக்கலாம், பயப்படுற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருப்பார் நான் நம்புகிறேன். கருணா அடுத்த வாட்டி 10 வருஷம் கேப் வேண்டாம், டக்கு இல்லை. நான் படம் ஷூட்டிங் பற்றி சொல்கிறேன், மற்றதெல்லாம் எப்படி நம்ம கேப் விட மாட்டோம், படத்துலையும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் இன் திஸ் ஃபில்ம். அவங்க பக்கத்துலேயே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்கில். கேட்டால் இல்லை டைரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏங்க இப்போல்லாம் இருக்கிற பசங்களாம் பாருங்கள், ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டிலாம் இல்லாமல் கேங்கே கிடையாது. ஸோ இந்த மிஸ் யூ படம் வந்து 3 தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா 3 பேருக்கும் அந்த படம் ரிலீட் ஆகணும். அண்ட் அது வந்து மாடர்னாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ சஸ்திகா இந்த படத்தில் என் ஃப்ரெண்டு சிந்துவா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அதிகமாக படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி, அவங்களோட கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ ஒரு அழகான பெண், ஒரு அழகான நண்பியாக கூட இருப்பாங்கிறது இந்த படத்தில் வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்காரு, பால சரவணன். அவர் வந்து சொன்னார், சார் அடுத்த படத்தில் நாங்கள் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம்னு. நீங்கள் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன்னா செட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசிச்சு, நானும் ராஜசேகரும், அவர் இவ்வளோ தூரத்துல தான் இருப்பார், இங்கேருந்து நானும் அவரு பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன பேச வந்தோன்னு மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ பக்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்கன்னு நானும் ராஜசேகரும் ரொம்ப நாள் கெஞ்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு அவரை 12 பத்மினியும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். நான் அப்பப்போ பீடான்னு ஜோக் அடிச்சிட்டு இருப்பேன். அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது. அண்ட் அவர் வந்து லப்பர் பந்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்து விலங்குல பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவார், காமெடியும் பண்ணுவார். யூஸ்வலாக ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து நீங்கள் அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பேசியிருக்கோம். என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே 20 வருஷத்தில் வந்து தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ், கமெடியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த பீப்புள் ஐவ் மென்ஷன் சோ ஃபார் அண்ட் யூ பாலா. தேங்க்யூ. இந்த வருஷம் இங்கே எல்லாரோடையும் அதிகமாக பெரிய ஹிட் கொடுத்தவர் நீங்கள் தான். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக வந்து ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினாக இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ். ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பார்க்கணும். நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும், நீங்கள் செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறவங்க ஆஷிகா ரங்கநாத். அவங்க இந்த படத்தில் சுப்புலக்ஷ்மிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஒரு லவ் ஸ்டோரி ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் கரெக்டாக இருக்கணும், ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயின் அழகாக நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தானாக ஜெயிச்சிடும். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வாசுவை பிடிக்கணும், சுப்புவை பிடிக்கணும். முக்கியமாக வாசுவும் சுப்புவும் சேர்ந்து இருக்கிறப்போ பிடிக்கணும். அப்போ தான் அவங்க எண்டில் இவங்க சேருவாங்கன்னு ஏங்குவாங்க. அப்படி நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன்.
ஆஷிகா, தேங்க்யூ. இவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தமிழில் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ டு தமிழ் சினிமா. அண்ட் அடுத்த முறை தெலுங்கு கன்னடான்னு கேப் விட்றாதீங்க. ஐ நோ கார்த்தியோட இன்னைக்கு நைட் ஷூட்டில் நீங்கள் கார்த்தி ஷூட்டில் இருக்கீங்க. ஸோ கேப் விடாமல் தமிழில் நீங்கள் நிறைய படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். முக்கியமாக ஆஷி வந்து சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேன்னு திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபேனோட நடிக்கிறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பக்கத்தில் விசிறியை வைக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக நடிப்போம். அண்ட் அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படி நம்ம பண்ணால் அவங்க நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு அடுத்த படத்தில் உங்களோட 3 பாட்டு டான்ஸ் ஆடணும்னு. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அதை நம்ம மறுக்கவே முடியாத ஒரு 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 ஹாப்பனிங்காக இருக்கும். சாம் ப்ளீஸ் மேக் த நியூ நோட்டா. ஸோ இந்த படத்தில் டான்ஸ்ன்னு சொன்னோடனே என்னோட டான்ஸ் மாஸ்டர் தினேஷ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜட் கமர்ஷியல் லவ் ஸ்டோரியில் டான்ஸ்லாம் ஆடி நிறைய சாங் அண்ட் டான்ஸ்னு கலகலப்பாக ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் கருணாவோட கவுண்டர் உண்மையாகவே நான் ரொம்ப உணர்ந்த ஒரு கவுண்டர். வலிக்குது மச்சி அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஆடுனா வலிக்க தான் செய்யும் வான்னு அவர் சொன்ன விஷயம் அது உண்மைதான். தினேஷ் வந்து எவ்வளோ வலிச்சாலும் என்னை பக்கத்துலேயே இருந்து குழந்த மாதிரி பார்த்துப்பாப்புல. ஸோ ராஜசேகர், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது. நிறைய சத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்க என்கிட்ட. ஸோ நிறைய பேசுவோம், நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம. அண்ட் அடுத்த வாட்டி கூட இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி நிதானமாக யோசித்து ஒரு தப்பான விஷயம் கூட பேசாமல் இவ்வளோ நேரம் மைக்க பிடிச்சி பேசினதா இருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் ராஜசேகர் சார். நான் வேறு நல்லா பேசுவேன்னு நினச்சிட்டு 22 வருஷமாக பேசினுக்கிறேன். இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக ஓஹோ நிறைய நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் பாக்கி இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல், கலர்ஃபுல், வெரி ப்ளசன்ட். அண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம்.